இந்த மாதிரி Volkswagen, ஆடி, ஸ்கோடா இந்த வெஹிக்கிள்ல இந்த பிராண்ட்ல டீசல் இன்ஜின் யூஸ் பண்றீங்களா? அப்போ நீங்க ஒரு வார்னிங் இண்டிகேட்டர் பத்தி கம்பல்சரி தெரிஞ்சுக்கிடுங்க. வாங்க என்ன வார்னிங் இண்டிகேட்டர் க்ளோ ஆகுது அப்படின்னு பாத்துரலாம். இதுல இந்த இருக்குது இல்லையா, என்ஜின் ஆயில் வார்னிங் இண்டிகேட்டர் க்ளோ ஆகுதா? இந்த பிளிங்க் ஆகுது பாருங்க, இதுதாங்க அந்த வார்னிங் இண்டிகேட்டர். இது ஜென்ரலா மத்த பிராண்ட்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த டேக்கோமீட்டர்ல பிளிங்க் ஆகிட்டு இருக்கா ரெட் கலர்ல, நம்மளை பொறுத்தவரை தெரியும் இந்த மாதிரி ஆம்பர் கலர் எல்லோ மாதிரி இருக்குது இல்லையா, ஃபியல் வார்னிங் இண்டிகேட்டர். அந்த மாதிரி உள்ள வார்னிங் இண்டிகேட்டர் கிரீன் கலர், அப்படி இல்லை அப்படின்னா ப்ளூ, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபியர் ஆக தேவையில்ல. இந்த ரெட் கலர்ல வரக்கூடிய வார்னிங் இண்டிகேட்டர் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான வார்னிங் இண்டிகேட்டருங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து ஆஃப் பண்ணிடணும். வெஹிக்கிள் ரன்னிங் கண்டிஷன்ல இருந்தாலுமே ஆஃப் வெஹிக்கிளை இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு டோ பண்ணி கொண்டு போனோம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கேயே வச்சு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண என்ன சொல்யூஷனோ அதை பார்க்கணுங்க. இதே ப்ராப்ளம்க்கு மற்ற கொரியன் பிராண்ட், ஜாப்பனீஸ், இதுல எல்லாத்துலயுமே என்ன வார்னிங் இண்டிகேட்டர் க்ளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே ரெட் கலர்ல டெம்பரேச்சர் வார்னிங் இண்டிகேட்டர், அதுதாங்க க்ளோ ஆகும் மற்ற பிராண்ட்ல. ஆனா இந்த பிராண்ட்ல மட்டும் இந்த பிராண்ட்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த இன்ஜின் ஆயில் வார்னிங் இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆயிருங்க. இந்த வார்னிங் இண்டிகேட்டரை இவங்க வந்து அப்படி வச்சு ஓட்டினதுனால என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இன்ஜினையே வந்து ரீகண்டிஷனிங் பண்ற அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிருச்சுங்க. இது எதனால அப்படின்னா மற்ற பிராண்ட்லாம் வந்து இன்ஜின் கூலன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இன்ஜின் கூலிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு செப்பரேட்டா இருக்கு, லூப்ரிகன்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு செப்பரேட்டா இருக்கு. இந்த வார்னிங் இண்டிகேட்டர் எதனாலலாம் க்ளோ ஆகும் அப்படின்னா மற்ற பிராண்ட்ல ஆயில் வந்து லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாலும் இந்த வார்னிங் இண்டிகேட்டர் க்ளோ ஆகும். ஏன்னா ஆயில் ப்ரெஷர் சென்சார்னு ஒரு சென்சார் இருக்கும், அதுதான் ஆயில் ப்ரெஷரை சென்ஸ் பண்ணும். சேம் டைம் அந்த சென்சாரோட சிக்னல் கட் ஆகினாலோ அந்த சென்சார் ஃபெயிலியர் ஆகினாலோ இந்த வார்னிங் இண்டிகேட்டர் க்ளோ ஆகுங்க. நம்ம இப்போ அந்த சென்சாரோட சிக்னல் கட் ஆயிருச்சு, அதோட சென்சார் ஃபெயிலியர் ஆயிருச்சு, இந்த ரெண்டு ரீசனுக்கும் வெஹிக்கிள் வந்து அப்படி டிரைவ் பண்ணி நியர்பை கராஜில கொண்டு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆயில் ப்ரெஷர் கம்மி ஆயிருச்சுன்னா எரியும் இல்லையா, அது ரொம்ப டேஞ்சருங்க. இன்ஜின் வந்து சீஸ் ஆயிரும். சேம் டைம் இந்த வெஹிக்கிள்ல வந்து இந்த வார்னிங் இண்டிகேட்டர் எதுக்காக க்ளோ ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாகனா, இன்ஜின் ஆயிலோட டெம்பரேச்சர் அதிகமாகனா இந்த வார்னிங் இண்டிகேட்டர் க்ளோ ஆகுங்க. இப்போ இன்ஜினோட டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சா, ஸோ இன்ஜின் ஹெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சுங்க. அதனால இப்போ வால்வ் நாய்ஸ், என்ஜினே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ரஷன் வீக் ஆகி ஓடுறதுனால அந்த என்ஜினோட நாய்ஸ்மே வந்து டோட்டலாக டிஃபர் ஆயிரும். ஸோ இப்போ இன்ஜின் பிக்கப் இருக்காது, மைலேஜ் இருக்காது. அதனால இப்போ இந்த இன்ஜினை தான் ரீகண்டிஷனிங் பண்ண போறோம். இந்த பிராண்டை பொறுத்தவரை அந்த என்ஜின் ஆயில் வார்னிங் இண்டிகேட்டர் க்ளோ ஆயிருச்சு அப்படின்னா நம்ம இனிஷியலா செக் பண்ண வேண்டியது வெஹிக்கிள் ஆஃப் பண்ணிட்டு டோ பண்ணி ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியர்பை கராஜில வந்து ஒரு டெக்னீஷியன் கூட்டிட்டு வந்து அங்கேயே வச்சு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. இந்த வார்னிங் இண்டிகேட்டரோட வெஹிக்கிளை டிரைவ் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. இதை பத்தின ஒரு பெரிய வீடியோ போட்டுருக்கோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.